தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம், மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளம் கலங்க வேண்டாம், தெய்வம் தருகின்ற வாக்குறுதி. ஆனால் இன்று நீ நானும் கலங்கி கொண்டிருக்கின்றோம். பலவிதமான கலக்கங்கள், குடும்ப உறவுகளை நினைத்து கலக்கங்கள், நம்முடைய பொருளாதார நினைத்து கொண்டு கலக்கங்கள், நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து கொண்டு பலவிதமான கலக்கங்கள், அதே மாதிரி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியவில்லை என்ற கலக்கங்கள், இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் நினைத்து கொண்ட கலக்கங்கள், மற்றவருடைய மனிதர்களை கண்டாடிய கலக்கங்கள், பலவிதமான கலக்கங்களோடு நீ நானும் இருக்கின்றோம். தெய்வம் சொல்கிற அந்த வாக்குறுதி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னை அனுப்பியவருடன் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தையைப் போலவே தெய்வசனை என்னை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். அவை எவ்வாறு ஒரு குழந்தை தன் தாயை நம்ம பார்த்துக் கொள்கின்றாலோ, எல்லா தேவைகளும் எவ்வாறு அது பார்த்துக் கொள்கின்றாலோ, அதே மாதிரி தெய்வம் நம்மை பார்த்துக் கொள்வார். அதான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7, கடவுளுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உங்களே நீங்கள் தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் தெய்வம் என் மேல் கவலை கொண்டிருக்கிற சமயத்தில் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் குழந்தையைப் போலவே எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் சந்தோஷத்தோடு, ஆண்டவரே அனைத்தையும் நீ பார்த்துக் கொள்வீர், இதா என் குடும்பத்தையும் என்னுடைய பணிகளையும் என்னுடைய எதிர்காலத்தையும் எல்லாவற்றையும் உனக்கு நான் விட்டு தருகிறேன் சொல்லிக்கொண்டு முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு தெய்வ சன்னிதியில் நாம் இருப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, அனைத்தையும் விட்டு கொடுத்து உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.